எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி படித்ததில் ரசித்ததில் ஒரு தன்னம்பிக்கை கதை. ஒரு அரசன் போட்டி பண்ண அறிவித்தான். கோட்டை கதவை கையிலே தள்ளணும். அப்படி தள்ளி திறந்துட்டா அவங்க வெற்றி பெற்றவங்க. அந்த வெற்றி பெற்றவங்களுக்கு நாட்டில் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும். தோற்று போயிட்டா தோற்றவனோட கை வெட்டப்படும். இதுதான் அந்த போட்டியோட விதிமுறைகள். மக்கள் ரொம்ப யோசித்தாங்க. ஐயோ, கை போயிடுமேன்ட்டு யாருமே போட்டியில் கலந்துக்க முன் வரல. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்துக்க முன் வந்தான். போட்டியில் தோற்று போயிட்டேன்னா கை போயிடும்னு சொன்னாங்க. உன் எதிர்காலம் என்ன ஆகும் யோசித்து பாருன்னு பயமுறுத்துனாங்க. ஆனால் அவன் சொன்னான், நான் வெற்றி பெற்றுட்டேன்னா நான் ஒரு அரசன், தோத்தா கைதானே போகும், உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கதவை தள்ளினான். என்ன ஒரு அதிசயம், கதவு உடனே திறந்துருச்சு. ஏன்னா கோட்டை கதவுல தாப்பாலே போடலை, திறந்து தான் இருந்துச்சு. பல பேர் இப்படி தான் தோற்றுருவோமோன்னு பயந்துட்டு, இழந்துருவோமோன்னு பயந்துட்டு எதையுமே முயற்சிக்காமல் யோசிக்காமல் விட்டுடுறாங்க. அனைவருக்கும் அறிஞ்ச முயல் ஆமையின் கதையில் முயலோட தோல்விக்கு முயலாமை தான் காரணம். முயற்சி செய்வோம், வெற்றி அடைவோம். நன்றி.